கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பானவர்களே, இயேசுவின் ஆசீர்வாத ஊழியங்களின் மூலம் அன்பின் வாழ்த்துக்கள். கடந்த 3 மாதங்களும் தகப்பன் தன் பிள்ளையை சுமப்பது போலவும் கண்ணை இமை காப்பது போலவும் கர்த்தர் நம்மை காத்து சுமந்து இந்த 4வது மாதத்துக்குள் பிரவேசிக்க கிருபை தந்திருக்கிறார். இந்த 4வது மாதத்தின் வாக்குத்தத்தத்திற்காக தேவ சமூகத்தை நோக்கி பார்த்தபோது ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 50வது அதிகாரம் 4வது வசனத்தை வாக்குத்தத்தமாக அடியனுக்கு இருதயத்தில் கொடுத்தார். அதை வாசித்து நாம் ஜெபிக்கலாம். இளைப்படைந்தவனுக்கு சமயத்துக்கேற்ற வார்த்தையை சொல்ல நான் அறியும்படிக்கு கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு கல்விமானின் நாவை தந்தருளினார். காலைதோறும் என்னை எழுப்புகிறார். கற்றுக்கொள்ளுகிறவர்களைப் போல நான் கேட்கும்படி என் செவியை கவனிக்க செய்கிறார். இந்த மாதத்துல ஆண்டவர் முக்கியமான 4 காரியங்களை நம்மளுடைய வாழ்க்கையில செய்வேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிறார். முதலாவது காரியம், சோர்ந்து போகிறவர்கள் மத்தியில அவர்களுக்கு அறிவை கொடுக்கும்படியாய், அதாவது பலனை கொடுக்கும்படியாக ஆண்டவர் கிருபை தருவாரம்மா. 2வது, கல்விமானின் நாவை தருவேன்கிறாரு. 3வது, காலைதோறும் எழுப்பி. 4வது காரியம், கற்றுக்கொள்ளுகிறவர்களைப் போல நான் கேட்கும்படி என் செவியை கவனிக்க செய்கிறார். இப்ப இதை ஏன் ஆண்டவர் இந்த மாதத்துல கொடுத்தார் என்பதை தெரியல. ஆனா முக்கியமா ஒரு 3 காரியத்தை இது ஆண்டவர் வலியுறுத்துறார். ஒன்று, சோர்வான மக்கள் இந்த மாதத்துல அநேகரை எழும்பலாம், அல்லது அநேகரை சோர்வடைய பண்ணுகிற சில காரியங்கள் நடக்கலாம். 2வது காரியம், தேவனுடைய அந்த வார்த்தை எப்படிப்பட்டதா இருக்கிறது என்பதை நாம அறியும்படியாகவும் மற்றவர்களுக்கு அறிவிக்கும்படியாகவும் கர்த்தர் நமக்கு அந்த கல்விமானின் நாவை தருகிறேன்கிறத தமிழ் வேதாகமத்துல கல்விமான் என்று சொல்லப்பட்டிருக்குது. ஆனா ஆங்கில வேதாகமத்துல ஒரு சீசனுடைய நாவை கட்டளையிடுவேன் என்று சொல்லுகிறார். 3வது தான், காலைதோறும் எழுப்பி கவனிக்கும்படி என் செவியை கர்த்தர் திறக்கிறார் அப்படிங்கிறார். அப்போ சோர்வு அல்லது இளைப்பு எனப்பட்டது ஏன் வருது? இந்த வேதாகமத்துல கூட அநேகர் இளைப்படைந்தவராய் இருந்திருக்கிறாங்க. ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் அநேக சம்பவங்கள் மக்களை இளைப்படைய பண்ணியிருக்கு. யாக்கோபு கூட ஒரு இடத்துல யோசேப்பு காணாமல் போனான் என்கின்ற ஒரு செய்தி ஒரு மிகப்பெரிய ஒரு சோர்வையும் ஒரு இளைப்பையும் கொடுத்திருக்குது. அதே 1 ராஜாக்களின் புஸ்தகம் 18வது அதிகாரத்துல எலியாவையும் கர்த்தர் இளைப்படைய பண்ணி இருந்திருக்கிறார். அதாவது இளைப்படைந்திருந்த எலியாவை கர்த்தர் பலப்படுத்தி இருக்கிறார். நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா 1 ராஜாக்களின் புஸ்தகம் 18வது அதிகாரத்தினுடைய கடைசி பகுதியில எலியா கர்மேல் பர்வதத்துல போய் உட்கார்ந்து ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. தன்னுடைய வேலைக்காரனை சமுத்திர மார்க்கமாய் போய் பார்த்து வா அப்படிங்கிறார். ஏதாகிலும் தென்படுதா அப்படின்னா ஒன்றுமே தென்படலைங்க. ஒரு தடவை போய் பார்த்துட்டு வராரு, ஒண்ணுமே இல்லை. 2ஆம் தடவை போய் பார்த்துட்டு வராரு, ஒண்ணுமே இல்லை. கடைசியா 5 விசை போய் பார்க்கிறாரு, 6 விசை போய் பார்க்கிறாரு, ஒண்ணுமே இல்லை. எலியா ஜெபிக்கிறது கர்மேல் பர்வதத்துல, ஆனா எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது சமுத்திர மார்க்கமா. இப்ப ஏன் சார் இது நடக்குது? இதே எலியா தன்னுடைய வேலைக்காரனை இந்த கர்மேல் பர்வதத்திற்கு பின்னாடி போய் பாருப்பா, ஏதாவது தென்படுதுன்னா அப்படி பார்க்க சொல்லலாம். ஆனா சமுத்திர மார்க்கமா போய் பார்த்துட்டு வர சொல்றாரே. அப்ப சமுத்திரத்திற்கும் எலியாவின் ஜெபத்திற்கும் தேசத்தின் சம்பவத்திற்கும் ஏதோ ஒரு மிகப்பெரிய காரியம் இருக்கு. இந்த மிகப்பெரிய காரியம் என்னன்னா, ஒரு தமிழ் பழமொழி இருக்குதுங்க, யானை பசிக்கு சோள பொரிய போட்ட கோளாறு அப்படிம்பாங்க. அதாவது சோள பொரிங்கிறது ஒரு சின்ன ஒரு பொரி உருண்டை. ஆனா யானைக்கு பசிங்கிறது யானையோட வயிறே பெருசா இருக்கும். அதே மாதிரி 3.5 வருடத்துல இருக்கக்கூடிய வறட்சி, பஞ்சம், மனிதர்களே
சாக வேண்டும் என்று வாழ்வதை காட்டிலும் சாவை விரும்பின ஒரு சூழ்நிலை. இப்பேற்பட்ட ஒரு வறட்சி மாறணுமா இருந்தா மலையிலிருந்து ஒரு மழை வர்றது தேசத்தின் மாற்றத்தை கொண்டு வராது. சமுத்திரத்தின் தண்ணியவே கொண்டு வந்து இந்த தேசத்துல ஊத்துனாத்தான் இந்த வறட்சி எல்லாம் மாறும் பாருங்க. அதே மாதிரிதான் இந்த நாட்களில் ஒரு ஆவிக்குரிய ஒரு வறட்சி எங்க பார்த்தாலும் இருக்குதுங்க. ஆவிக்குரிய வறட்சி அப்படின்னா சார் அவங்க பேசிக்கொள்ளுகிற காரியம், அவங்க நடந்து கொள்ளுகிற விதம், எது பாவம் எது சத்தியம்னே தெரியாம எல்லோருமே ஒரே காரியத்துல ஏதோ ஒரு விதத்துல சிக்கப்பட்டு இன்றைக்கு ஜீவ தண்ணீராகிய ஆவியானவருடைய தாகம் தீர்க்காத ஒரு அனுபவத்துல எப்படி ஒரு சமாரிய ஸ்திரீ மத்தியான வேளையில வந்து யாக்கோபின் கிணற்றிலிருந்து தண்ணீரை எடுத்து கொண்டு போய் குடித்து அந்த அம்மா 6 புருஷனோட கூட வாழ்க்கை வாழ்ந்தாங்களோ, அதுபோல வழிநடத்துகிறவனும் ஆவிக்குரிய வாழ்க்கையில சரியா இல்லாம அந்த வழியில நடக்கிற மக்களும் அதே விதத்தை ஃபாலோ பண்ணி ஒரு விதமான பரிசுத்த வறட்சி தேசத்துல எங்க பார்த்தாலும் வறட்சிங்க. ஒரு ஆவிக்குரிய சபைன்னு சொல்றதுலயே வறட்சி இருக்குது. ஆவியற்ற சபை, ஒரு ட்ரெடிஷனல் சபைங்கிறது அங்கேயும் வறட்சி. அப்ப இந்த வறட்சி எல்லாம் மாறணுமா இருந்தா மலையில இருந்து வருகிற மழை வந்து வறட்சியை மாத்தாது. சமுத்திரத்துல இருந்து தண்ணி எழும்பணும், சமுத்திரத்திலிருந்து மேகம் எழும்பணும். 3.5 வருடம் வறட்சியை மாத்துறதுக்கு ஒரு பெருமழை வேணும் என்று எதிர்பார்த்து தான் சமுத்திர மார்க்கமாய் போய் பார்த்துவா அப்படிங்கிறார். கடைசியா 7வது விஷயம் தான் பாருங்க, சமுத்திரத்துல இருந்து கையளவு மேகம் எழும்புது. இப்ப எலியாவுக்கு தெரியுது ஒரு பெருமழை வருது அப்படின்னு சொல்லிதான் எழுந்து ஓடுறாரு. போய் ஆகாப்ட உன் ரதத்தை வேகமா போட்டு பெருமழையின் இறைச்சல் கேக்குதுங்கிறாரு. அதோடு கூட ஆகாப்பு வீட்டுக்கு பக்கத்துல ஒரு இடத்துல போய் தங்குறாருங்க. எலியாவினுடைய எண்ணம் எல்லாம் என்னன்னா, தேசத்துல இருந்த வறட்சி எல்லாம் மாறிடுச்சு, அதனால ஆகாப்பின் வீட்டாரும் மனம் மாறி இருப்பாங்க, ரட்சிக்கப்பட்டிருப்பாங்கன்னு. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஜெபத்துல மழைய கொண்டு வந்துடலாம், ஜெபத்துல அக்னியையும் கொண்டு வந்துடலாம். ஜெபத்துல மனிதனுடைய இருதயத்தை மாற்ற முடியாதுங்க. மனிதனுடைய இருதயத்தை மாற்றக்கூடிய ஒன்றே ஒன்று எதுனா, வானத்தையும் பூமியை உண்டாக்கிய கர்த்தருடைய வார்த்தை தான். ஆண்டவர் தான் சொல்றாரு, நான் கல்லான இருதயத்தை எடுத்து சதையான இருதயத்தை அவர்களுக்குள்ள சிருஷ்டிப்பேன் அப்படின்னார். எலியாவின் ஜெபத்துல வானத்திலிருந்து அக்னி இறங்கிருச்சுங்க. எலியாவின் ஜெபத்துல வானத்திலிருந்து மழை வந்துருச்சுங்க. ஆனா அந்த மழையும் அக்னி இறங்கின ஊர்ல இருக்கக்கூடிய ஏசபேலுக்கும் மனமாற்றம் இல்லை, ஆகாப்புக்கும் மனமாற்றம் இல்லை. இதனுடைய ரிசல்ட் என்னவா மாறுது? 24 மணி நேரத்துல எலியாவின் தலையை எடுப்பேன் என்று ஏசபேல் சொல்றாங்க. இதற்கு பயந்து போய்தான் இப்ப எலியா ஒரு சூறைச்செடி கடியில வந்து படுத்து சோர்ந்து போய் இருக்கிறாருங்க. சார், எப்பேற்பட்ட மனிதன் இன்னைக்கு எப்பேற்பட்ட நிலைமையில மாறி நிக்கிறார் பாருங்களேன். அதான் சோர்ந்து போகிறவனுக்கு அறிவை கொடுக்க அல்லது பலனை கொடுக்க ஒரு சீசனுடைய நாவை தேவன் கட்டளை இடுகிறார்னா எப்பேற்பட்ட மனிதனுக்கு சோர்வு வருங்க. ஆனா எங்க இருந்து சோர்வு வருதுன்னு நம்ம பார்க்கணும். இந்த எலியாவை குறித்து, அக்னியை இறக்கின எலியா, மலையை கொண்டு வந்த எலியா, 50 பேரை ஒரு 100 பேரை வானத்திலிருந்து அக்னியை இறக்கி கொலை செய்த எலியா. ஆனா இன்றைக்கு ஏசபேலின் வார்த்தையை கேட்டு சூறைச்செடி கீழே படுத்திருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, இதற்கு முன்னாடி இதே எலியா ஆகாபுக்கு முன்னாடி தைரியமா சொல்றாரு, நான் சொன்னால் ஒழிய, கர்த்தருக்கு முன்பாய் நிற்கிற நான் சொன்னால் ஒழிய வானத்திலிருந்து பனியோ மழையோ பெய்யாது என்று சவால் விட்ட எலியா, இன்றைக்கு போதும் ஆண்டவரே, என் முற்பிதாக்களை பார்க்கலாம் நான் நல்லவன் அல்ல, என் ஜீவனை எடுத்துக்கொள்ளும் என்று சூறைச்செடி கடையில படுக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுங்களா? சாப்பிட்ட சாப்பாடுதான். ஒரு 6 மாதம் காகத்தினுடைய ஆகாரத்தை சாப்பிட்டாரு. 3 வருஷங்க ஒரு விதவை வீட்டுல உட்கார்ந்து சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறார். அது எப்பேற்பட்ட விதவை தெரியுங்களா? சாப விரும்பின விதவை. அதாவது ஒரு மேய்ப்பன் எவ்வளியோ ஆடுகளும் அவ்வளிய.
ஒரு மெய்ப்பன் சத்தியத்தை அறியாதவனாய் இருப்பான் என்றால் மந்தையில் இருக்கிற ஆடுகளும் நெசல் கொண்டதா, பலவீனம் உள்ளதா, அங்கவீனம் உள்ளதா தான் போயிருப்பாருங்க. அது பஸ்கா பலிக்கு ஏற்றதா இருக்காது. அப்போ ஒரு மெய்ப்பன் எனப்பட்டவர் எப்படி இருக்கணும்னு இயேசு பேதுருவின் இடத்துல கற்றுக் கொடுத்தாரு பாருங்களேன். இந்த எலியா இந்த விதவை வீட்டுல சாப்பிட்டு 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 இப்ப விதவையினுடைய கேரக்டர் அத்தனையும் எலியாவுக்கு வருது. பிரச்சனை வந்த உடனேயே சவால் விட்ட எலியா இன்னைக்கு பிரச்சனை வந்த உடனே இந்த விதவையை போல சாவ விரும்பிப்படுத்துகிறார். சோர்வு. இன்னைக்கு அநேகருடைய ஆவிக்குரிய வாழ்க்கை அனலாய் இருந்தது, சோர்வாய் இருக்க காரணம் என்னன்னா ஐக்கியம் சரியில்லை. ஒரு நாள் கர்த்தருக்கு முன்பாய் நிற்கிற நான் சொன்னால் ஒழியா என்று சொன்ன எலியா இந்த விதவைக்காகவே கர்த்தரிடத்திலே போய் சண்டை போட ஆரம்பிச்சிட்டார். என்னை ஆகாரம் கொடுத்து என்னை தங்க வைத்த இந்த விதவைக்கு துக்கத்தை வர பண்ணினது என்ன என்று இந்த அம்மா அது வரைக்கும் இவரை ஊழியக்காரனை மதிக்கல. ஏதோ ஒரு சன்னியாசி தேசத்துல பஞ்சத்தினால நம்ம வீட்டுக்கு வந்திருக்கிறான்னு நினைச்சிட்டு இருந்தான். ஆனா இந்த குழந்தை மரித்து எலியா உயிரோடு எழுப்பினதுக்கு அப்புறம்தான் அந்த விதவையே சொன்னாங்க, இப்பொழுது நான் அறிந்திருக்கிறேன் நீ தேவனுடைய மனுஷன் என்றும் ஓ வாயிலிருந்து வருகிற வார்த்தை தேவனுடைய வார்த்தை என்று அறிந்திருக்கிறேன். இந்த பிள்ளை உயிரோடு எழுப்பினதுக்கு அப்புறம் தான் அந்த அம்மாவே சொன்னாங்க. சொல்ல போனா இந்த சம்பவம் எலியாவை ஆனர் பண்ணுவதற்கு கர்த்தர் கொடுத்தாரு. ஆனா எலியாவை இப்படி சொல்லிட்டாரு பாருங்க. அப்ப இன்றைக்கு நீங்களும் நானும் சோர்ந்து போக, இளைப்படைந்து போறதுக்கு காரணம் எப்ப பார்த்தாலும் மொபைல் போன்ல நியூஸ பார்த்துக்கிட்டே இருங்க, ட்ரோல் பார்த்துக்கிட்டே இருங்க, இல்ல காமெடி பார்த்துக்கிட்டே இருங்க, இல்ல கிரிக்கெட் பார்த்துக்கிட்டே இருங்க, உலகத்தின் காரியங்களை பார்த்துக்கிட்டே இருங்க. கொஞ்சம் கொஞ்சமா உங்களுக்கு கொடுக்குற ஆவிக்குரிய அனல் குறைந்து மங்கி கடைசியா இப்பவோ பிறகோங்கிற ஒரு நிலைமைக்கு உங்க வாயில கட்டாயம் உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன், உம்மாலே ஒரு மதிலை தாண்டுவேன் என்கிறதுக்கு பதிலா நான் வாழ்றத காக்குலோ சாகிறதே மேல் அப்படிங்கிற ஒரு வார்த்தை வருதா இல்லையான்னு மாத்திரம் பாருங்க. ஏன்னா உலகத்துக்குள்ள ஜீவன் இல்லைங்க. உலக மக்களுடைய வார்த்தைக்குள்ள ஜீவன் கிடையாது. ஒருவேளை என்டர்டைன்மெண்டா இருக்கலாம், அது ஒரு ரிஜாய கொடுக்கலாம், நல்ல மனமகிழ்ச்சியை கொடுக்கலாம், ஆனா அதற்குள்ள ஜீவன் இல்லை. ஆனா தேவனுக்கு முன்பாய் நிற்கிற ஒரு சின்ன புழுவுக்குள்ளேயும் ஜீவன் இருக்குதுங்க. ஒரு சின்ன பூச்சிக்குள்ளேயும் ஜீவன் இருக்குது. தேவனிடத்திலிருந்து வருகிற ஒரு வார்த்தைக்குள்ளும் ஜீவன் இருக்குது. இப்ப நீங்களும் நானும் தேவனுக்கு முன்பாய் நிற்கிற போதுதான் இந்த சோர்வு இளைப்புல இருந்து கர்த்தர் விடுதலையை தருவார். இப்ப முதலாவது காரியம், தேவனற்ற மக்களோடு கூட இருக்கிற ஐக்கியம் நமக்கு இளைப்பை கொடுக்கும். இரண்டாவது காரியம், ஏதோ ஒரு டிசீஸ், ஏதோ ஒரு வியாதி கண்டினியூவா நம்ம ஒரு காரியத்துக்காக நம்ம தேடிக்கிட்டே இருக்கிறோம், தேடின காரியம் நமக்கு கிடைக்கலன்னு வைங்களேன், கட்டாயம் இளைப்பு வரும். வேதத்துல கூட மத்தேயு 9வது அதிகாரம் 20-21 வசனத்திலும், மார்க் 5வது அதிகாரத்தினுடைய 25-34 வரைக்கும் ஒரு பெரும்பாடு உள்ள ஒரு ஸ்திரியை குறித்து சொல்லப்பட்டு இருக்கிறது. இந்த அம்மா மிகப்பெரிய ஒரு வசதி உள்ள ஒரு குடும்பத்தை சேர்ந்தவங்க. சொல்ல போனா இந்த அம்மாவுக்கு ப்ராப்ளம் 12 வருஷ பிரச்சனைங்க. யோசிச்சு பாருங்க, ஒரு காரியத்தை 12 வருஷமா இழுத்துக்கிட்டு இருந்தா அது எப்படி இருக்கு? ஒரு கோர்ட்டு கேஸ்ன்னே இருக்குதுன்னு வைங்களேன். அது ஒரு வருடத்துல முடிய வேண்டிய கேஸ கிட்டத்தட்ட 5 வருடம் 6 வருடம் இழுக்கும் போது, இந்த 5 வருடம் 6 வருடம் வேற எந்த வேலைக்குமே போக முடியாது. இந்த கோர்ட்டுக்கு போக, வீட்டுக்கு வர, கேஸ் அட்டன் பண்ண, வக்கீல பார்க்க, சரி இது ஒரு விதமான ஒரு பலவீனத்தின் ஆவி. அப்ப இதுல என்ன ஆயிரும், நாளடைவுல நமக்கு ஒரு சோர்வு வந்துரும் பாருங்க. இந்த பெண்மணியை 12 வருட பெரும்பாடு உள்ள ஒரு ஸ்திரியை சொல்றாங்க, இவங்க ஏரோதுவினுடைய மனைவி. அந்த நாட்களில அரசாட்சி செய்து கொண்டிருந்த வசதி நிறைந்த ஒரு மனிதனுடைய மனைவி. அந்த மனைவிக்கு பெரும்பாடு வந்திருக்குது. இந்த பெரும்பாடுக்கு அந்த அம்மா பார்க்காத டாக்டரே கிடையாது. சொல்லப்பட்டிருக்கு, அநேக வைத்தியர்களினால் சற்றும் குணமடையாத ஒரு ஸ்திரீ அப்படிங்கிறாங்க. அப்ப இதுல எவ்வளவு ஆஸ்தியை செலவு பண்ணாலுமே சுகமே ஆகல. அப்ப வியாதிகளின் நிமித்தமோ இது மாதிரி போராட்டத்தின் நிமித்தமா ஒவ்வொரு நாளும் அதுவே வேலையா இருந்தா மனுஷனுக்கு எப்படிங்க ஒரு உற்சாகம் வரும்? அது ஒரு வேலை செய்தா அது ஒரு பாஸ் அப்படின்னு வரணும். அந்த வேலையை ஃபெயில் ஆகி இன்னொரு வேலையை செய்து அது ஃபெயில் ஆகி, அதாவது அரியர்லயே வாழ்க்கை ஓடுச்சுன்னா கல்லூரி மாணவன் எப்படி சந்தோஷமா இருப்பான்?
வேலையில கம்ப்ளைண்ட் மேல கம்ப்ளைண்ட் வந்துட்டு இருந்தா எப்படி வேலை செய்யற ஒரு அம்மா எப்படி சந்தோஷமா இருப்பாங்க? இப்ப இரண்டாவது காரியம், ஒரு காரியத்தை திரும்ப திரும்ப உடனே முடிய வேண்டிய காரியம் பல வருடங்கள் தள்ளி போகிறதுனால சோர்ந்து போயிட்டே இருக்கும் பாருங்க. இப்ப இயேசுவின் இடத்துல வந்து இயேசுவின் வஸ்திரத்தின் ஓரத்தை தொடுறாங்க, உடனே அந்த அம்மாவினுடைய உதிரப்போக்கு போயிடுச்சு. அப்ப இயேசு ஊழியம் ஆரம்பித்த காலத்துல இருந்து இதுவரைக்கும் அந்த அம்மாவுக்கு அந்த உதிரப்போக்க தேவனே அனுமதித்தாருங்க. என்ன சில உதிரப்போக்கு தேவனே அனுமதித்தாருன்னா, ஏன் தேவன் அனுமதிக்கிறாருன்னா, தேவனாலே கொடுக்கப்பட்டு இருக்கக்கூடிய ஒரு நுகம், அது தேவன் தம்முடைய வல்லமையினால விடுதலை ஆக்குற போது வாழ்நாள் முழுவதும் அந்த பெண்மணி தேவனுக்காக இருப்பாங்கிறதுக்காக ஏற்படுத்தினது. அப்படி இந்த அம்மா சுகமானதுக்கு அப்புறம் அந்த அம்மாவோட சாட்சியை சொல்ல வைத்து இயேசு அந்த அம்மாவை பார்த்தா சொல்றாரு, மகளே, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, நீ வேதனை நீங்கி சுகமா இருனார். அதாவது ஏவாளுடைய மகளுக்கு இந்த உதிரப்போக்குனால பலவீனம் வருங்க. ஆனா இயேசுவினுடைய மகளுக்கு உதிரப்போக்கு வந்தாலுமே அது ஒரு யூரின் வர்ற மாதிரி அல்லது பாத்ரூம் வர்ற மாதிரி அது வரும், போயிடும், பலவீனத்தை கொடுக்காது. அப்ப இன்றைக்கு நீங்களும் நானும் ஏவாளின் சந்ததியா இருக்கிறோமா, ஆதாமின் சந்ததியா இருக்கிறோமா? இந்த ஆதாமின் சந்ததியும் ஏவாளின் சந்ததியும் இந்த பலவீனத்திற்காகவே வாழ்க்கை வாழணும் பாருங்க. கடனுக்காகவே வாழ்க்கை வாழணும், வியாதிக்காகவே வாழ்க்கை வாழணும், சமாதானத்துல சண்டைக்காகவே வாழ்க்கை வாழ வேண்டியது சூழ்நிலையா போயிரும் பாருங்க. ஆனா இயேசுவின் பிள்ளைக்கு அவர் நாமத்துக்குள்ளதான் சுகமான வாழ்வு இருக்குதாமா. ஒரு இடத்துல வசனம் சொல்லுது, கர்த்தருடைய நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாயிருப்பான். அப்ப அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டாங்கன்னு வேதம் சொல்லுது. வெளிப்படுத்துற விசேஷம் 19வது அதிகாரத்துல அவருடைய வஸ்திரத்துல ராஜாதி ராஜா கர்த்தாதி கர்த்தர் என்னும் நாமம் இருக்குதாமா. அப்ப அந்த நாமத்தை தொட்டதுலதான் இந்த அம்மாவுக்கு பரிபூர்ண சுகத்தை தேவன் கட்டளையிட்டார். மூன்றாவது காரியம் பாருங்க, எப்பக்கமுமே வழி தெரியலன்னு வைங்களேன், என்ன பண்ண போறேனே தெரியலன்னு வைங்களேன், அந்த நேரத்துல நம்ம இருதய சோர்வடையும் பாருங்க. இஸ்ரவேல் மக்கள் எகிப்து தேசத்திலிருந்து விடுதலையாகி செங்கடலுக்கு முன்னாடி வந்து நிக்கிறாங்கங்க. ஒரு வழியுமே இல்லை. ஒருவேளை பார்வோன் இடத்துல மன்னிப்பு கேட்டு மறுபடியும் ஒரு அடிமைத்தன வாழ்வுக்குள்ள போயிடலான்னு நினைச்சு போனா பார்வோனுடைய இருதயத்தை தேவனே கடினப்படுத்திட்டார். இனி பார்வோனும் மன்னிக்க மாட்டார், போனா கொலைதான் செய்ய போறார். அப்போ எப்பக்கத்துல நெருக்கம். இந்த முன்னாடி வந்து பார்த்தா சிவந்த சமுத்திரம் நிக்குது. இப்ப இதை பார்க்கும்போது இருதயம் கட்டாயம் சோர்வடையுங்க. இதே மாதிரி ஒரு சம்பவம் தான் அப்போஸ்தலர் 27வது அதிகாரத்துல பவுலோடு கூட பிரயாணம் பண்ணின அநேக பேர் நடுக்கடல்ல போய் மாட்டிக்கிட்டாங்க. இங்கனாவது கடலுக்கு முன்னாடி மாட்டிக்கிட்டாங்க, அங்க நடுக்கடல்ல மாட்டிட்டாங்க. அது அப்போஸ்தலர் நடவடிக்கையின் புஸ்தகம் 27வது அதிகாரத்தினுடைய 20வது வசனம் சொல்லுகிறது, அநேக நாளாய் சூரியனாவது சந்திரனாவது காணப்படவில்லை, நட்சத்திரங்களும் காணப்படவில்லை, மிகுந்த பெரும் காற்று மழையும் அடித்து கொண்டே இருந்தபடியினால் இனி தப்பி பிழைப்போம் என்கின்ற நம்பிக்கை முழுவதும் அற்று போயிற்று. யோசிச்சு பாருங்க, சூரியனையும் காணா, சந்திரனையும் காணா, நட்சத்திரங்களையும் காணா, மிகுந்த பெரும் காற்றும் மழையும் அடித்துக்கிட்டே இருக்குதுங்க. சொல்றாங்க கிட்டத்தட்ட ஒரு 14 நாள் மழையில மாட்டிக்கிட்டாங்க. இப்ப இருதயம் எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. ஏதாவது கொஞ்ச நேரம் மழை விட்டாச்சுனாதும் எங்கேயாவது போய் கரை சேரைக்கு ஒரு இடத்த தேடலாம், இது வெளிச்சத்தை தேடலாம், கரண்ட் ஏதாவது வரும், இல்லை எங்கேயாவது சிமினி விளக்காவது எரியும். 14 நாள் மழையோ மழைன்னு ஊத்துனா ஒரு மனுஷன் இருதயம் என்ன ஆகும் பாருங்க. ஆனா இவைகளின் நடுவுல தான் பவுலை தேவதூதன் வந்து சந்தித்து பவுலின் இடத்துல தேவதூதன் சொல்லிட்டு போகிறாரு. 23வது வசனத்துல, என்னை ஆட்கொண்டவரும் நான் சேவிக்கிறவருமான தேவனுடைய தூதனானவர் இந்த ராத்திரியிலே என்னிடத்தில் வந்து, பவுலே பயப்படாதே, நீ ராயனுக்கு முன்பாக நிற்க வேண்டும், இதோ உன்னுடனே யாத்திரை பண்ணுகிற யாவரையும் தேவன் உனக்கு தயவு பண்ணினார் என்றான். ஆனபடியினால் மனுஷரே திடன் மனதாயிருங்கள்,
எனக்கு சொல்லப்பட்ட பிரகாரமே நடக்கும் என்று தேவனிடத்தில் நான் நம்பிக்கையாய் இருக்கிறேன். ஒருவேளை சூரியன் தெரியாமல் இருக்கலாம், சந்திரன் தெரியாமல் இருக்கலாம், நட்சத்திரம் தெரியாமல் இருக்கலாம், மழையும் விடாம பெய்து கொண்டே இருக்கலாம். இவைகளையெல்லாம் கடந்து வந்து ஒரு தேவதூதன் வந்து பவுலை வந்து பலப்படுத்தி இருப்பாருன்னா இந்த மாதத்துல ஏதோ ஒரு இழைப்பு, ஒருவேளை எலியாவை போல பிரச்சனை சமுத்திரத்தை காட்டிலும் அதிகமா இருக்குது, தேவைகள் அவ்வளவு இருக்குது, எப்படி இதை ஓவர் கம் பண்ணுகிறேன் அப்படின்னு நீங்க சமுத்திர மார்க்கமா பார்த்துட்டு இருக்கலாம். தேவன் சமுத்திரத்தை எழுப்பி வரலைங்க, சமுத்திரத்திலிருந்து கையளவு மேகத்தை தான் எழுப்பினார். தேவனிடத்துல இருந்து எழும்புகிற கையளவு மேகம் உலகத்தில் இருக்கிற சமுத்திரத்தை காட்டிலும் பெரியதுங்க. மனிதர்கள் உருவாக்குற திராட்சரசம் தேவன் கொடுக்கிற ஒரு சாதாரண தண்ணீரிலும் மதுரமானது. ஒரு இடத்துல வேதம் சொல்லுகிறது, தேவனுடைய பைத்தியம் உலகத்தின் ஞானத்தை காட்டிலும் மேலானதாம். இந்த நாட்களில நீ உங்க தேவை பெருசு என்று தேவனை நோக்கி பார்க்காதபடி தேவனிடத்திலிருந்து எழும்புகிற கையளவு மேகம் பெருசுன்னு விசுவாசத்துல பாருங்க. உங்கள் விசுவாசத்தின்படியே தேவன் செய்வார். வேதவசனம் சொல்லுது, இவர்கள் சோர்வானதுக்கு காரணம் இதுதான். பல நாட்கள் சுகமாக வேண்டும் வியாதியஸ்தரை தேடி போனதுனால அந்த அம்மாவுக்கு சோர்வு, பல நாட்கள் சூரிய சந்திர நட்சத்திரமே இல்லாதனால படகுல இருந்தவங்களுக்கு சோர்வு. எலியாவுக்கு 3.5 வருடம் தேசத்துல மழை இல்லை, கையளவு மேகம் எப்படி போதுமானது, சமுத்திர அளவு தேவை இருக்குதே என்று சமுத்திர மார்க்கமாய் தேடி தேடி சோர்வு. விதவை வீட்டுல உட்கார்ந்து கத்தரற்ற மக்களோடு ஐக்கியப்பட்டு அந்த மக்களை போல் வாழ்கிறனால ஒரு சோர்வு. இவர்கள் எல்லோரையும் தேவனும் தேவ தூதர்களும் தட்டி எழுப்பி அவர்களை இதே பூமியில வெற்றி வாழ்க்கை வாழ செய்தவர். இன்றைக்கு உங்களுக்கு எனக்கும் இப்பேற்பட்ட மக்களின் நடுவுல வாழுகிற உங்களை என்னையும் பார்த்து தான் சொல்றாரு, கல்விமானின் நாவை தர்றாராமா. கல்விமானின் நாவுனா ஒரு சில இடங்கள்ல சொல்லுவாங்க பாருங்க, ஏதோ ஒரு பெரிய இஷ்யூ ஆயிடுச்சு, யாரு பேச்சுக்கும் ஒருத்தர் அடங்காத ஒரு சூழ்நிலையில திடீர்னு ஒருத்தர், ஒரு கலெக்டர் வர்றாரு அல்லது ஒரு வக்கீல் வர்றாரு, ஒரு ஜட்ஜி வர்றாங்க. வந்ததுக்கு அப்புறம் அவங்க ஞானமா பேசி முடிச்சதுக்கு அப்புறம் அதுல இருந்து ஒரு வார்த்தை வரும். என்னதான் இருந்தாலும் படிச்சவன் தான் ஐயா, அந்த மனுஷன் பேசின வார்த்தை பத்தியா எல்லாருக்கும் புரியுற மாதிரி பேசினாங்க அப்படிமா. ஆனா வேதம் இதை நமக்கு வலியுறுத்தல. கல்விமானின் நாவு அப்படின்னா வேதத்துல நன்கு வாசிச்சு பாருங்க, மோசே மிகப்பெரிய கல்விமான். யாத்ராம புஸ்தகத்தினுடைய 2வது அதிகாரத்துல மோசேயினுடைய பிறப்பை குறித்து சொல்லப்பட்டிருக்குது. அப்போஸ்தலர் 7வது அதிகாரத்துல மோசேயினுடைய படிப்பை குறித்து சொல்லப்பட்டிருக்குது. அவர் எகிப்துல சகல சாஸ்திரத்திலும் கற்று தேறின மனுஷன். அந்த மனிதன் பேசினார் பாருங்க இஸ்ரவேலர் மக்களிடத்துல. இஸ்ரவேலர் அந்த மனுஷனுடைய வார்த்தையை கேட்கறதுக்கு பதிலா, நீ அந்த எகிப்தினை கொலை செய்வதை போல நீர் எங்களையும் கொலை செய்ய பாக்குறியா என்ற போது இவருடைய படிப்பு கிடிப்பு எல்லாம் ஜீரோவாய் போச்சு. எகிப்தை விட்டே மோசே ஓடிய போயிட்டார். 40 வருஷம் படிச்ச படிப்பெல்லாம் வேஸ்டா போயிடுச்சு. இப்ப 40 வருஷத்துக்கு அப்புறம் 80 வருஷத்துலதான் கர்த்தர் மறுபடியும் மோசையை சந்திக்கிறாரு. அப்ப மோசேயினுடைய வாய் எப்படி இருக்குதுன்னா, ஆடுகளோடையே ஐக்கியப்பட்டு ஆடுகளையே பேணி காத்து ஆடுகளையே தியானிச்சு இப்ப நான் திக்குவாயும் மந்தனாவும் உள்ள மனிதன்ட்டார். இந்த மனிதனை பார்த்து தான் கர்த்தர் சொல்றாரு, வாயை உண்டாக்கினவர் நான் அல்லவா அப்படிங்கிறார். அப்ப கல்விமானினுடைய நாவு எப்படி நமக்கு வரும் அப்படிங்கிறத வேதம் சொல்லுகிறது. யாத்ராகம 17வது அதிகாரத்துல இஸ்ரவேல் மக்கள் தாகத்தோடு நிக்கிறாங்க. அப்ப ஜனங்கள் எல்லாம் தண்ணீருக்காக முறுமுறுக்கிற போது மோசேயின் இடத்துல வந்து மன்றாடுறாங்க. மோசே கர்த்தரை நோக்கி ஜெபிக்கிறாரு. கர்த்தர் மோசேட்ட சொல்றாரு, யாத்ராகம 17வது அதிகாரம் 6வது வசனத்துல, நீ இந்த கோலை எடுத்து கொண்டு வந்து கண்மலையை அடி, நான் கண்மலையின் மேல் நிற்பேன் அப்படிங்கிறார். அதன் அடிப்படையிலே கோலை எடுத்து கொண்டு வந்து கண்மலையை அடிக்கிறாரு. கண்மலையிலிருந்து தண்ணீர் புறப்பட்டு வருகிறது. இந்த கண்மலையின் தண்ணீரை மோசையும் குடிக்கிறாரு, இஸ்ரவேலும் குடிக்கிறாங்க. அநேக வருடங்களுக்கு பின்பு மறுபடியும் அதே இடத்துக்கு வர்றாங்க. அதே தாக வருது, அதே முறுமுறுப்பு, அதே மோசே ஜெபம். இப்ப 2வது விசை கர்த்தர் என்ன சொல்றாருன்னா, நீ கண்மலை அடித்த கோலை கையில வைத்துக்கொள், நீ கண்மலையை பார்த்து பேசு, கண்மலையிலிருந்து தண்ணீர் வரும் அப்படிங்கிறார். மோசே
பழைய அனுபவத்தை விடவே இல்லைங்க. இன்னைக்கு எத்தனையோ பேரு நியாயப்பிரமாணத்தின்படியே ஆசாரியர்களா இருக்க விரும்புறாங்க பாருங்க. ஆனா நியாயப்பிரமாணத்தின்படி ஆசாரியராய் இருந்தோம்னா அநேக ஆக்கினைக்குள்ளாக வேண்டியது வருமாமா. வேதவசனம் சொல்லுது, மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி ஆசாரியர்களா மாறி இருக்கிறோம். ஆபிரகாம் விருத்த சேதனம் பண்ணினாரா என்று மெல்கிசேதேக் கேட்கவே இல்லை. ஆபிரகாம் பஸ்கா ஆட்டுக்குட்டி அடிச்சாரா என்று கேட்கவே இல்லை. மெல்கிசேதேக்கு ஆபிரகாமுக்கு அப்பமும் திராட்சரசமும் கொடுக்கிற போது ஆபிரகாமுக்கு விருத்த சேதனமும் பண்ணல, ஆபிரகாமுக்காக ஒரு பஸ்கா ஆட்டுக்குட்டியும் அடிக்கல. ஆனா ஆபிரகாம் இருதயத்தில் விருத்த சேதனம் பண்ணி இருந்தார். அந்த இருதய விருத்த சேதனம் என்னதான், தன்னை சத்துருவாய் பார்த்த லோத்து சிறைப்பட்டு போய்விட்டானே என்று சொல்லி மனது உருகி, தனக்கு வேணா அவனை என்ன வேணா அவன் வேணா சத்துருவா பார்க்கலாம், ஆனா நான் அவனை சத்துருவா பார்க்கல. ஏன் அப்படின்னா, தேவனுக்கு சத்துருவா இருந்த என்ன, விக்கிரகங்களை செய்து வியாபாரம் பண்ணி தேவ கோபத்துக்கு ஆளாயிருந்த என்ன தேவன் அன்போடு அழைத்து இந்த மகிமையான வாழ்க்கையை கொடுத்திருப்பாருன்னா, எனக்கு விரோதமாய் சத்துருவாய் ஒருவேளை வேலை ஸ்தலத்துல இருக்கலாம், கல்லூரியில இருக்கலாம், ஸ்கூல்ல இருக்கலாம், உலகத்துல நான் தங்கி இருக்கிற இடத்துல இருக்கலாம், என் தேவன் எனக்கு மன்னித்து நேசித்தது போல நானும் நேசிக்க வேண்டும் என்று இருதயத்துல விருத்த சேதனம் பண்ணித்தான் ஒரு யுத்தத்தை பண்ணி ஜெயத்தோடு திரும்பி வருகிற போதுதான் இங்க மெல்கிசேதேக்கு வந்து ஆபிரகாமுக்கு திராட்சரசத்தையும் அப்பத்தையும் கொடுக்கிறார். அப்ப இன்றைக்கு நீங்களும் நானும் சடங்காச்சாரத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறதை காட்டிலும் தேவன் எதிர்பார்க்கிற இருதய விருத்த சேதனத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். அப்ப ஞானஸ்தானம் வேண்டாமா? வேணும், கட்டாயமா வேணும். கர்த்தருடைய பந்தியில பங்கு பெற வேண்டாமா? கட்டாயம் பங்கு பெறணும். ஆனா இது மாத்திரம் போதாது. ஞானஸ்தானம் மாத்திரம் பரலோகத்துக்கு நம்மளை கொண்டு போகாது. கர்த்தருடைய கம்யூனியன் மாத்திரம் கர்த்தருடைய பரலோகத்துக்கு கொண்டு போகாது. அது மாத்திரமல்ல, சபையில வாங்கி வைத்திருக்கிற கல்லறை மாத்திரம் பரலோகத்துக்கு நம்மளை கொண்டு போகாது. இருதயத்தில் கர்த்தருடைய கற்பலகை எழுதி இருக்கணும் பாருங்க. இருதயத்துக்குள்ள கிறிஸ்து நமக்குள்ள வாசம் பண்ணணும் பாருங்க. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் மரித்தால் தான் அவன் உயிரோடு கூட எந்திரிப்பான். கிறிஸ்துவுக்குள்ள வாழலைன்னா எப்படி கிறிஸ்துவுக்குள்ள மரிக்க முடியும்? வேதம் சொல்லுகிறது, இரண்டாவது விஷயம் அதே இடத்துக்கு வருகிற போது மோசேட்ட கர்த்தர் சொல்றாரு, கண்மலைய பார்த்து பேசுங்கிறார். ஆனா மோசே பாருங்க, பழைய அனுபவம், அந்த கண்மலையை அடிச்ச அனுபவத்துல இரண்டாவது விசை போய் அதே மாதிரி 2 விசை கண்மலையில் அடிக்கிறாரு. ஜனங்களுக்கு முன்பாக மோசையை கர்த்தர் வெட்கப்படுத்தாம ஜனங்களுக்கு தண்ணீரை கொடுத்தது மாத்திரமல்ல, மோசையும் ஆரோனையும் கூட்டி கொண்டு வந்து ஜனங்களுக்கு முன்பாக என் நாமத்தை பரிசுத்த குலைச்சலாக்கினபடினால ஜனங்கள் கானான் தேசத்துக்குள்ள போவாங்க. மோசே நீயும் ஆரோனும் என்ட்ரி ஆக மாட்டீங்கன்னு ஆண்டவர் அங்கே செக் போஸ்ட் வச்சிட்டார். இப்ப காரணம் என்ன? இந்த கண்மலையின் தண்ணீரை குடிக்கிற போது இந்த கண்மலையின் தண்ணீருக்கும் வாய்க்கும் ஏதோ ஒரு சென்சார் கனெக்டிவிட்டி ஆகுதுங்க. இந்த சென்சார் கனெக்டிவிட்டியை நம்ம கரெக்டா பயன்படுத்தலைன்னா கட்டாயம் நம்ம பேசுற வார்த்தை இந்த உலகத்துல நமக்கு நல்லதை கொண்டு வரலாம், நம்ம பேசுற வார்த்தை உலகத்துக்கு தீமையை கொண்டு வந்துடலாம். நம்ம பேசுற வார்த்தை நமக்கு நன்மையை கொண்டு வரலாம் அல்லது நமக்கு தீமையை கொண்டு வந்துடலாம். இயேசுவினுடைய இந்த பஸ்காவுல கனெக்ட் ஆயிருக்கிற நீங்களும் நானும் பேசுகிறது எப்படியா இருக்கணும், இந்த தண்ணீரோட கனெக்ட் ஆயிருக்கிற நம்ம பேசுறது எப்படியா இருக்கணும் வேதம் சொல்லுதுங்க. இதே பேதுரு பரிசுத்த ஆவியை பெறுவதற்கு முன்பாக இயேசு சொல்றாங்க, எல்லோரும் என்னை விட்டு ஓடி போவீங்க, மெய்ப்பனை வெட்டுவேன், மந்தை சிதறடிக்கப்படும் என்று சொன்ன மாத்திரத்துல பேதுரு சொல்லாரு, எல்லாரும் ஓடி போவாங்க. ஆனா ஐ எம் பர்ஃபெக்ட், நான் ஸ்ட்ராங் மேன், நான் ஒரு ராக்கா இருக்கிறேன், நான் ஓட மாட்டேன், உமக்காக நான் ஜீவனையும் கொடுப்பேன்னாரு. ஆனா தேவன் செய்யக்கூடாதுன்னு சொன்னேன் ஏகப்பட்ட காரியத்தை ஒரு போர் சேவன் காதை வெட்டினது இவர்தான், 3 தரம் மறுதளித்தது இவர்தான், கொஞ்சம் குறைய இருந்த சீசர்களை பின்மாற்றத்துக்குள்ள மீன் பிடிக்க கூட்டிட்டு போனதும் இவர்தான். இயேசு தேடி வந்ததுக்கு அப்புறம் வஸ்திரமே இல்லாம படகுல இருந்தவரும் இவர்தான். அப்ப இது வருது, இந்த தண்ணீரை குடிக்கிறதுக்கு முன்னாடி இந்த வாழ்க்கை. ஆனா இந்த தண்ணீரை குடிக்கிறாங்க. பெந்தகோஸ்தே என்னும் ஒரு நாள் வருது. அப்போஸ்தலர் 2வது அதிகாரத்துல ஜீவ தண்ணீர் ஆகிய பரிசுத்த ஆவியானவரை பருகினதுக்கு அப்புறம் பேதுருவும் யோவானும் தேவாலயத்துக்குள்ள போறாங்க. தேவாலயத்துக்குள்ள போகும்போது தேவாலயத்தின் வாசற்படியில
பிறவியிலிருந்தே ஒருவன் சப்பானியா இருக்கிறான். அவனை சந்திக்கிறாங்க. வேத வசனம் சொல்லுகிறது, அப்போஸ்தலர் நடவடிக்கையின் புஸ்தகம் 3வது அதிகாரத்துல 4வது வசனத்துல, பேதுரும் யோவானும் அவனை உற்று பார்த்து, எங்களை நோக்கி பார் என்றார்கள். அவன் அவர்களிடத்தில் ஏதாயிலும் கிடைக்கும் என்று எண்ணி அவர்களை நோக்கி பார்த்தான். அப்பொழுது பேதுரு, வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன். நசரனாகிய இயேசுவின் நாமத்தினாலே எழுந்து நட என்று சொல்லி வலது கையினால் அவனை பிடித்து தூக்கிவிட்டான். உடனே அவனுடைய கால்களும் கரடுகளும் பலன் கொண்டது. அவன் குதித்து எழுந்து நின்று நடந்தான். நடந்து குதித்து தேவனை துதித்து கொண்டு அவர்களுடனே தேவாலயத்துக்குள் பிரவேசித்தான். சார், வெள்ளியும் பொண்ணும் அவனை தேவாலயத்துக்கு வெளியிலேயே தான் உட்கார வச்சது. விலை உயர்ந்த வஸ்திரம் அதுவும் அவனை வெளியில தான் உட்கார வச்சது. ஆனா வெள்ளியும் பொன்னையும் காட்டிலும், விலையேற பெற்ற வஸ்திரத்தை காட்டிலும் விலையேற பெற்ற இயேசுவின் நாமம் பாருங்க, இந்த லிவிங் வாட்டர் ஜீவ தண்ணீர் மூலமாய் பேதுருவுக்குள்ள வந்ததுனாலதான் இப்ப என்னை நோக்கி பார் அப்படின்னாரு. நோக்கி பார்த்தது வைத்தது மாத்திரமல்ல, அவரை கையை பிடிச்சு தூக்கி விட்டு அவரை போல தேவாலயத்துக்குள்ள உள்ள கூட்டிட்டு போயிட்டார். எத்தனையோ பேர் மகா பரிசுத்த ஸ்தலத்துல வருவதற்கு தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டு இருக்கிறாங்க. ஆனா அவங்க இருதயம் எல்லாம் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள போக வேண்டும் என்று வாஞ்சியே இல்லை. இதெல்லாம் தெரிந்து கொள்ளப்பட்டவங்க போக வேண்டிய இடம் சார், இதெல்லாம் நமக்குள்ள இடமா அப்படின்னு சொல்லி தங்களை தாங்களே லோன்லி ஃபீலிங்ல உள்ள வைத்து வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. ஆனா இயேசு கல்வாரி சிலுவையில மரித்ததே எதற்காகனா, நாம் தேவாலயத்துக்கு வெளியில ஏதாவது பிச்சை கிடைக்குமா என்று எதிர்பார்க்கிறதுக்காக அல்ல, தைரியமாய் கிருபாசன தண்டையில வந்து சேர கடவோம் என்கின்ற வார்த்தைக்கு சொந்தக்காரர்களாய் உங்களை என்னையும் தெரிந்தெடுத்த இதுதான்ங்க கல்விமானுடைய நாவு. இதுதான் ஒரு சீசனுடைய நாவு. இந்த ஜீவ தண்ணீர் வராம கல்விமானுடைய நாவு வராது. அன்றைக்கு பேதுருவுக்கு இப்பேற்பட்ட வாயின் வார்த்தைகள் எப்படி வந்தது? இதே பேதுரு பரிசுத்த ஆவியை பெறுவதற்கு முன்னாடி எல்லாவற்றையும் விட்டு வந்தோமே, நீங்களுக்கு என்ன தருவீர் என்று கேட்கிறாரு. ஆனா இன்றைக்கு எதுவும் எங்களிடத்துல தெரியல, எதுவும் எங்களுக்கு வேண்டாம், வெள்ளியும் வேண்டாம் பொண்ணு வேண்டாம், வெள்ளியும் பொண்ணையும் காட்டில வெளியேற பெற்ற இயேசு எனும் நாமம் இருக்குது, இதை வைத்து உன்னை பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள கூட்டிக் கொண்டு போகிறேன் என்று அழைத்துட்டு போனாருங்க ஆண்டவர். இந்த மாதத்துல கல்விமானின் நாவுனா ஒரு சீசனுடைய நாவை இதைத்தான் கட்டளையிடுகிறார். அப்ப அன்றைக்கு மோசே இந்த தண்ணீரை குடித்து தேவனுடைய வார்த்தையின்படி பங்கன் ஆகாம போயிட்டாரு. ஆனா இங்க பேதுரு ஜீவ தண்ணீரை குடித்து தேவனுடைய வார்த்தையின்படி பேசினதுனால வெளியில இருந்த ஜனங்களை அற்புதமா உள்ள கூட்டிட்டு போனார். மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள போகக்கூடிய தைரியத்தை ஏற்படுத்தினார். மூன்றாவது ஒரு காரியம், காலை தோறும் எழுப்புறார். ஆமாங்க, யோசிச்சு பாருங்க, ஏன் தேவன் காலை தோறும் எழுப்புறார்? சில பேர் பாருங்க, அன்பின் மிகுதியில நடுராத்திரில எழுப்பி விட்டுருவாங்க. தூக்கம் ஒரு மனிதனுக்கு அத்தியாவசியமானது. ஆண்டவர் தமக்கு பிரியமானவனுக்கு நித்திரையை கொடுக்கிறாருன்னு வேதத்துல பாக்குறோம். அதே போல ஆதாமுக்கு அயர்ந்த நித்திரையை வரப்பண்ணிதான் விலா எலும்பை எடுக்கிறார். இப்ப கர்த்தர் நல்ல இளைப்பாறுதலை தருகிற ஒரு தேவன். ஆனா இங்க அதிகாலையில வந்து எழுப்புறார். காலையில எழுப்புறதுக்கு காரணமே என்னன்னா, நம்ம மேல வைத்த அன்புதான். வேதம் சொல்லுதுங்க, இரவெல்லாம் அவன் தூங்கணும், காலையில எழுந்து என்னோட நடக்கணும்னு நினைக்கிற அந்த நினைவு இருக்கு பாருங்க. நம்மளுடைய ஆரோக்கியத்தின் மேலும் தேவன் கவனம் வைக்கிறார். ஒரு இடத்துல வேதம் சொல்லுகிறது, 3 நாள் கன்வென்ஷன் கூட்டம், 3 நாள் இரவு பகலும் மக்கள் அமர்ந்து இருக்கிறாங்க. சில பேர் தொலை தூரத்திலிருந்து வந்தாங்களாமா. இப்படியே அனுப்பினா அவங்க சோர்ந்து போய் விடுவார்களே என்று சொல்லி அவர்களுக்கு ஏதாவது கொடுக்கலான்னு கேட்கிறார். அப்ப அவங்க பாடி கண்டிஷன் தெரியும், அவங்க போக வேண்டிய இடம் தொலைதூரன்னு தெரியும். இவ்வுலகத்தின் அத்தியாவசிய தேவைகளுக்காகவும் பரிதாபப்படுகிற ஒரு நல்ல ஆண்டவர். அதனாலதான் சொல்றது காலை தோறும் எழுப்புகிறார். அப்ப காலை தோறும் நம்மளால எந்திரிக்க முடியாம போறதுக்கு காரணம் என்ன தெரியுங்களா? சார், நாம காலை தோறும் எந்திரிக்கணும்னு நினைக்கிறோம், கடவுளோட நம்ம போய் பேசணும்னு நினைக்கிறோம். சார், அவர் வில்லிங்கா இருக்கணும்ல, அவருடைய வில்லிங்கின்படி நம்ம லைஃப் மாறணுமா இல்லையா? வேதம் சொல்லுகிறது, ஆதியாகம புஸ்தகத்தினுடைய 22ஆம் அதிகாரம் 3வது வசனத்துல, ஆபிரகாம் அதிகாலையிலேயே தன் பிள்ளையும் கழுதையும் வேலைக்காரரையும் எடுத்துக்கிட்டு கர்த்தர் சொன்ன மலையை நோக்கி புறப்படுறார். எப்படி ஆபிரகாம் அதிகாலையில இருந்து புறப்பட்டு போயிட்டாரான்னு வாசிச்சு பாருங்க.
முதலாவது வசனத்துல 22 முதல்ல கர்த்தர் ஆபிரகாமிட்ட பேசினார். அந்த வார்த்தை காலையில அவரை எழுப்புனது பாருங்க. அப்ப இன்றைக்கு தேவ தொடர்பே இல்லாம நான் காலையில எந்திரிச்சு ஜெபம் பண்ணணும், காலையில எந்திரிச்சு ஜெபம் பண்ணோம்னா நீங்க காலையில வாழ்நாள் முழுவதும் உங்களால எந்திரிக்க முடியாது. காரணம் என்னன்னா, தேவன் டைமிங் கொடுத்து தேவனே நம்மளோட கூட பேசணும், நாம தேவனிடத்துல பேசணுங்க. இதே சம்பவம் இப்ப ஆபிரகாமுக்கு இந்த அனுபவம் வந்ததுனால எலியேசர் பாருங்க 24வது அதிகாரம் 54வது வசனத்துல பொண்ணு கிடைச்சிருச்சு. அங்க தங்கரைக்கு இவருக்கு சுகமான இடம் கிடைச்சிருச்சு, ஒட்டயங்களுக்கு இருப்பிடம் கிடைச்சிருச்சு. ஆனா அங்க எலியேசர் சொல்றாரு, அதிகாலையில இருந்து காரியம் வாய்த்தபடினால என்னை அதிகாலையில் என்னை போக விடுங்க என்று அதிகாலையில் இருந்து தன் எஜமானை தேடி வருகிறார். அதே மாதிரிதான் சில நேரங்கள் இந்த உலகம் அதிகாலையில் என்ன தெரியும் தெரியுங்களா? இந்த உலகத்துல ஒருவேளை நாமளும் தேவனற்ற வாழ்ந்த போது எப்படி வாழ்ந்திருப்போம் அப்படின்னா, ஆதியாம புஸ்தகத்தினுடைய 49வது அதிகாரம் 27வது வசனம், பென்யமீன் பீறுகிற ஓனாய் காலையிலே தன் இரையை பட்சிப்பான், மாலையில் தன் கொள்ளையிட்டதை பங்கிடுவான் என்றான். காலையிலேயே இரையை பட்சிக்கிறதுங்க. காலங்காத்தாலேயே யாரை ஏமாத்தலாம் அல்லது யாருடைய இருதயத்தை காயப்படுத்தலாம், இப்படி ஒரு உலகம் வாழ்ந்து கொண்டு இருக்குது பாருங்க. ஒருவேளை பதவியில இருந்தா அந்த பதவியை வைத்து தனக்கு கீழே வேலை பார்க்கிறவங்க இருதயத்தை கிழிக்கிறது, வேலையே தெரியாட்டியும் கூட தெரிஞ்ச மாதிரி நடிச்சு தனக்கூட இருக்கிறவங்களை ஏமாத்தி சில காரியங்கள் செய்யறது, இதெல்லாம் ஓநாய் கூட்டமாமா. இந்த ஓநாயினுடைய ஹேபிட் என்ன தெரியுங்களா? வீட்டு நாயாவது அந்த எஜமானுக்கு நன்றி உள்ளதா இருக்கு. இந்த ஓநாயே எங்கேயாவது காடுகள்ல இருந்து ஒரு விசில் அடிக்கும், அதோட இனத்தையோட சேர்த்துக்கும் பாருங்க. சேர்த்துக்கிட்டு மான வேட்டையாடுறது, கேளையாட வேட்டையாடுறது. இந்த ஓநாயினுடைய ஹேபிட்டே என்னன்னா ரத்தம் குடிக்கிறது தான், இறைய காலங்காத்தால திங்கிறது. இப்படி உலகத்துல நீங்களும் நானும் தேவனற்றவர்களா இருக்கும் போது இப்படித்தான் இருப்போம். எப்படியாவது ஒருத்தனை ஏமாத்தி பணத்தை சம்பாதிச்சிடலாம், எப்படியாவது ஒரு லேண்டை ஏமாத்தி வாங்கிக்கலாம், எப்படியாவது வீட்டை ஏமாத்தி வாங்கிக்கலாம். இதுதான் இறையை பட்சிக்கிற ஒரு கூட்டம் பாருங்க. இதை யாரை குறித்து சொல்லப்படுறாருன்னா, யாக்கோபு தன்னுடைய கடைசி மகனாகிய பென்யமீனை குறித்து சொல்றார். இப்ப இந்த பீறுகிற ஓனாயா இருக்கிறவன் காலங்காத்தால அந்த வேலை செய்யறான். இன்னைக்கு உலகத்துல மக்கள்லாம் பாருங்க, காலையில எழுந்த உடனேயே ஏதாவது ஒரு 10 பேருக்கு நல்லது செய்யணும்னு ஒரு எண்ணம் வருதா? கிடையவே கிடையாது பாருங்க. குடிக்கிறதுக்கு ஒயின் ஷாப் கடையில போய் உட்கார்ந்து இருக்கிறான். வாலிபர்கள் எத்தனையோ போதை வஸ்துக்களுக்கு எதையோ ஏமாத்தி செயினை பறிக்க, மொபைலை பறிக்க, ஏடிஎம் திருட, பர்ஸ திருட, இதெல்லாம் இறையை பட்சிக்கிற ஒரு அனுபவம். ஆனா இதே பென்யமீன் இப்பொழுது மோசேயின் மூலமா என்ன சொல்லப்படுறாருன்னா, உபாகமம் புஸ்தகம் 33வது அதிகாரத்தினுடைய உபாகமம் 33:12 சொல்லுகிறது, பென்யமீனை குறித்து கர்த்தருக்கு பிரியமானவன் அவருடைய சுகமாய் தங்கியிருப்பான், அவனை எந்நாளும் காப்பாற்றி அவன் எல்லைக்குள்ளே வாசமாய் இருப்பார் என்றான். இந்த பையன் பாருங்க, பீறுகிற ஓனாயா இருந்தவன் இப்ப கர்த்தருக்கு பிரியமானவனா மாறிட்டான். அடுத்து அவரோட சுகமா தங்க இருக்கான். என்னால அவனை காப்பாற்றாரு, அவனுடைய எல்லைக்குள்ள. அப்ப அந்த ஓனாய ஆண்டவர் காப்பாற்றுறாரா இல்லை இவன் மாறிட்டானா அப்படின்னா, கர்த்தருக்கு பிரியமானவன் என்று யாரை சொல்றதுன்னா தானியேலை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. இரண்டாவது இயேசுவை குறித்து சொல்லப்படுகிறது. இவர் என் நேசகுமாரன், இவரில் நான் பிரியமாயிருக்கிறேன் என்று ஞானஸ்தானம் எடுத்த போதும் மறுரூபம் அடையிலும் சொல்லப்பட்டது. அப்ப இந்த பையன் இயேசுவை போல எப்படி மாறினான்? இந்த பென்யமீன் பீறுகிற ஓனாய் இன்றைக்கு தேவாட்டு குட்டியை போல எப்படி மாறினார்னா, எவ்ரிடே மார்னிங்க தேவனிடத்திலிருந்து வந்த மன்னா ஒவ்வொரு நாள் காலையிலையும் வீட்டு வாசல்ல வந்து மன்னா விழுந்தது. இந்த காலையில அந்த மன்னாவை எடுத்து சாப்பிட்டாங்க. ஒவ்வொரு நாளும் மன்னாவை சாப்பிட்டு 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 இந்த காலைதோறும் கர்த்தரிடத்திலிருந்து வந்த மன்னா இவனுடைய வாழ்க்கையில வர வர ஒருவேளை செங்கடலை விட்டு பிளந்து வனாந்தரத்துக்கு வரும்போது ஓனாய போலதான் வந்திருக்கலாம். ஆனா இந்த மன்னாவை புசித்து 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 இன்றைக்கு மோசேஸ் பாஸ்டர் வந்து பென்யமீன் கோத்திரத்து மக்களை பார்க்கிறாரு. இவங்க ஆரம்பத்துல எப்படி இருந்தாங்க தெரியுமா பிரதர்?
இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கை எப்படி ஆயிடுச்சு தெரியுமா பிரதர்? இந்த நிலைமைக்கு கர்த்தருக்கு பிரியமான வாழ்க்கை வாழ வைத்தது எதுனா காலையில விழுந்த மண்ணாதாங்க. அதுபோல இன்றைக்கு சார் அந்த அழிந்து போகிற ஆசாரிய ஊழியத்துல இந்த ஆசாரிப்பு கூடாரத்தில் வைக்கப்பட்டிருந்த அந்த மண்ணாவையே சாப்பிட்டு சாப்பிட்டு இந்த மனுஷன் கர்த்தருக்கு பிரியமானவனா மாறி இருப்பான்னா, ஜீவ அப்பமாகிய இயேசுவை புசித்து அந்த அன்பின் ஜீவியத்துல நீங்களும் நானும் வாழுகிற போது கட்டாயம் வேத சொல்றது பாருங்க, கர்த்தர் நம்மளுடைய எல்லைக்குள் வாசமா இருப்பார், என்னாலும் சுகமா தங்க வைப்பார், கர்த்தருக்கு பிரியமான வாழ்க்கை வாழ நமக்கு உதவி செய்வார். இதற்கு ஒவ்வொரு நாளும் அனுதினமும் என் சிலுவையை எடுத்துக்கொண்டு இயேசுவை பின்பற்ற வேணும்னு இயேசு விரும்புறார். அன்புல மன்னிச்சு கல்வாரி சிலுவையில ஏதோ ஈஸ்டர் அன்னைக்கு இயேசு சொன்ன 7 வார்த்தைகள் அது எல்லாம் இங்க தியானம். என் வாழ்க்கையில இந்த அனுபவம் இருக்குதா? என்னை சபிக்கிறவர்களை நான் ஆசீர்வதிக்கிற ஒரு இருதயம் இருக்குதா? என்னை பரியாசம் பண்ற, என்னை வேதனைப்படுத்தி என்னை அளவைக்க நினைக்கிற மக்களை மன்னிக்கக்கூடிய ஒரு இருதயம் இருக்குதா? ரட்சிப்புக்கு ஏங்குற மனுஷனுக்கு உடனே உதவி செய்யக்கூடிய ஒரு இருதயம் இருக்குதா? இதெல்லாம் இருக்கத்தாங்க வேதம் சொல்லுது, கர்த்தர் நம்மளுடைய எல்லைக்குள் வாசமா இருப்பார். இந்த மாதத்துல கர்த்தர் உங்க எல்லைக்குள்ள வாசமா இருக்கணுமா இருந்தா, காலைதோறும் அவர் எழுப்பணுமா இருந்தா, எதுக்கு எழுப்புறாருன்னா உங்களை வேலை வாங்கி அவரை சந்தோஷப்படுத்துறதுக்கு இல்லைங்க, அவரை போல நீங்க மாறணுங்கிறக்காகத்தான். அவரை போல இந்த பூமியில ஒரு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழணுங்கிறக்காக தான். கடைசியா சொல்லப்பட்டிருக்குது, அவர் எனக்கு போதிக்கிறதற்கு என் செவியை திறக்கிறாராம். ஆண்டவருடைய உபதேசம் ரொம்ப மதுரமானதுங்க. ஆனா அதுக்கு அவர் நம்ம இருதயத்தை கன்வெர்ட் பண்ணிருக்கணும். அவர் நம்மளை கேட்கிறபடியா போதிக்கணும். பாருங்க, லூக்கா 21வது அதிகாரத்துல கூட இயேசு கிறிஸ்துனுடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கு நடக்கிற ஒரு பெரிய சம்பவத்தை சொல்றார். அத்திமரம் துளிர் விடுகிற போது வசந்த காலம் சமீபமாயிற்று என்று அறிவீர்கள், இவைகளின் காரியத்தை நீ அறிகிற போது இவைகள் உலகத்தின் முடிவுக்கு ஆரம்பம் என்று சொல்லுங்கள் அப்படிங்கிறார். அப்ப ஆண்டவர் இந்த போதனையில சொல்லப்பட்டதை அவருடைய சீசர்கள் ஆவலா கேட்கிறாங்க. 21வது அதிகாரத்தினுடைய 29 இருந்து 30 வாசிக்கிறான். லூக்கா 21ஆம் அதிகாரம் 29 இருந்து 32 வரை இருக்குது. அன்றியும் அவர்களுக்கு ஒரு ஓமையை சொன்னார். அத்திமரத்தையும் மற்ற எல்லா மரத்தையும் பாருங்கள், அவைகள் துளிர்க்கிறதை நீங்கள் காணும் போது வசந்த காலம் சமீபமாயிற்று என்று அறிவீர்கள். அப்படியே இவைகள் சம்பவிக்கிறதை நீங்கள் காணும் போது தேவனுடைய ராஜ்யம் சமீபமாயிருக்கிறது என்று அறியுங்கள். இவைகள் எல்லாம் சம்பவிக்கும் முன் இந்த சந்ததி ஒளிந்து போகாது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். வானமும் பூமியும் ஒளிந்து போகும், என் வார்த்தைகளோ ஒளிந்து போகாது. இப்ப ஆண்டவர் ஒரு சம்பவத்தை சொல்றார். எல்லா மரத்தையும் கவனிங்க, இந்த அத்தி மரத்தையும் கவனிங்கிறார். இந்த அத்திமரத்தை குறித்து மார்க் எழுதின சுவிசேஷத்தினுடைய 12வது அதிகாரத்துல கூட ஒரு சம்பவத்தை சொல்றார். அதுல ஒரு திராட்சை தோட்டத்துல ஒரு மனிதன் அத்திமரத்தை நட்டு வச்சான். அவன் 3.5 வருடம் கனியை எதிர்பார்த்தான், கனியை இல்லை, வெட்டி போடட்டின போது இந்த வருடமும் இருக்கட்டும், நம் சுற்றிலும் எரு போட்டு கொத்தளம் போடுவோம், கனி கொடுத்தா பாப்பா, இல்லைன்னா வெட்டி போடுவாங்கிறாங்க. அப்ப அந்த தோட்டக்காரன் கேட்ட மாதிரியே இருக்கும் அப்படிங்கிறார். அப்ப 3.5 வருடம் இயேசுவினுடைய ஊழிய காரியங்கள். இந்த 3.5 வருடம் தான் அத்திமரத்தை சார்ந்து இருந்த, அதாவது நியாயப்பிரமாணத்தை சார்ந்து இருந்த யூதர்களுக்கு கொடுக்கப்பட்ட காலங்க. இயேசு எப்ப கல்வாரி சிலுவையில எருசலேமுக்கு வெளியே அடிக்கப்பட்டாரோ அப்பவே கிருபையும் சத்தியமும் யூதர்களை விட்டு தேசங்களுக்கு பரவ வெளியே வந்துருச்சு. அதுதான் தேசம் எங்கும் சுட்டி இருக்கிற மக்கள் பெந்தகோஸ்தே நாள்ல எருசலேமுக்கு வந்திருந்த போது அவர்களே ஆச்சரியப்படத்தக்க விதமாய் பெந்தகோஸ்தே நாள்ல வெவ்வேறு பாஷைகளை பேசக்கூடிய அபிஷேகத்தை கர்த்தர் அப்போஸ்தலர் மேல ஊற்றினார். அப்ப இதெல்லாம் ஆண்டவர் எதற்கு சொல்லுகிறார் அப்படின்னா, உலகத்துல ஒரு சில காரியங்கள் நடக்கும். ஒருவேளை நிலநடுக்கம் வரலாம், அல்லது கொள்ளை நோய் வரலாம், அல்லது பூகம்பம் வரலாம், அல்லது யுத்தங்கள் வரலாம், இல்ல வானத்தின் சத்துவங்கள் அசைக்கப்படலாம். இவைகள் எல்லாம் நீங்க கவனிக்க வேண்டியது என்னன்னா, தேவனுடைய ராஜ்யம் சமீபமாயிற்றுங்கிறதான்.
தேவனுடைய ராஜ்யம்னா சமீபமாயிற்று அப்படிங்கிறத விட இந்த சுவிசேஷத்தின் தேவை தேசத்துல அதிகமாகி விட்டது. மக்கள் எதை தேவைப்படுது அப்படின்னா இந்த ராஜ்யத்தின் சுவிசேஷம் தேவைப்படுகிறது. இப்ப அதை நோக்கி நம்மளுடைய வாழ்க்கை மாறணும், நம்ம ஊழியம் மாறணும் அப்படின்னு கர்த்தர் எதிர்பார்க்கிறார். இந்த மாதத்துல நீங்க விசுவாசிங்க. கர்த்தர் சோர்ந்து போகாமல் இருப்பதற்கு கர்த்தருடையவர்களோடும் கர்த்தரோடு ஐக்கியப்படுங்க. சார், சமுத்திரத்துல இருந்து எழுப்புதல் வரணும்னு எதிர்பார்க்காதீங்க, கர்த்தரிடத்திலிருந்து எழுப்புதல் வரணும்னு எதிர்பாருங்க. நிச்சயமாலுமே உங்க சோர்வெல்லாம் நீங்கிரும். வானத்துல மழை வந்தது, அக்னி வந்தது. ஆனா எலியாவுக்குள்ள சோர்வு போனது எங்கன்னா கர்த்தரிடத்திலிருந்து வந்த தேவதூதன் கொடுத்த ஆகாரத்துலதான். இன்றைக்கு நீங்களும் நானும் சோர்வுக்குரியவர்கள் அல்ல, தேவனுக்குரியவர்கள். நம்மளுடைய நாவு தீர்க்கதரிசிகளின் நாவாய் தேவன் மாற்றார். அதாவது சீசனுடைய நாவாய் கர்த்தர் மாற்றார். அதோடு கூட வேதம் சொல்லுகிறது, காலையில கர்த்தரை எழுப்புறார். எதற்கு எழுப்புறாருன்னா அவரோட ஃபெல்லோஷிப் வச்சுக்கணும், அவரை போல அந்த பூமியில வாழணும். நம்ம ஓனாயா வாழ்றதுக்கு கர்த்தர் எதுக்கு நம்மளை எழுப்பணும்? நமக்கு பிரியமானது என்று எதுவுமே இல்லை, எல்லாம் தேவனுக்கு பிரியமானது. நமக்காக வாழ்ற ஒரு வாழ்க்கை இல்லை, நமக்காக பண்ணுகிற பிரயாணம் அல்ல, எஜமானனுக்கென்று வாழ்கிற ஒரு வாழ்க்கையும் பிரயாணம் என்று நம்ம வாழும்போது காலையில கர்த்தர் எப்படி எழுப்பார்னு தெரியாது, ஆனா எழுப்புவார், நடத்துவார். அது மாத்திரம் நல்ல போதனையை ஆண்டவர் தருவார். அண்டர்ஸ்டாண்டிங் ஸ்பிரிட், அந்த வசனத்தை புரிந்து கொள்ளக்கூடிய கிருபையை தருவார். இந்த மாதத்துல ஆண்டவர் செய்ய விசுவாசிங்க, ஜெபிங்க, கர்த்தர் உதவி செய்வார். ஜெபிக்கலாமா? கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, கடந்த 3 மாதம் நீ நடத்தின வழிகளுக்காய் ஸ்தோத்திரம். 4வது மாதத்துல ஆண்டவரே கல்விமானி நாவை தருகிறவர், காலையில எழுப்புகிறவர். ஆண்டவரே எங்களுக்குள்ள கேரக்டரை மாற்றி எங்களுக்கு போதிக்கிற ஒரு நல்ல தகப்பனாய் இருக்கிற காய் ஸ்தோத்திரம். ஆசீர்வதியும் பலப்படுத்தி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.